பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சென்ட் மேத்யூ சாப்டர் 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைய நாளில் யார் பார்த்தாலும் கர்த்தர் என்னோட கூட பேசினார், கர்த்தர் என்னோட கூட பேசினார், ஆண்டவர் கூட பேசினார் என்று சொல்லுவாங்க. உங்களை பற்றி பேசினார், உங்களை பற்றி பேசினார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் போய் கர்த்தர் எப்படி பேசுவார் தெரியுங்களா? நம்ம கண்ணுக்கு திரும்ப முதலாவது எடுத்து போடுவார். என் மூலமாக கர்த்தர் ஒருவரோடு பேசுகிறார் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் என்னை தான் சரிப்படுத்துவார். இந்த வசனம் முதலாவது என்னை தான் தகுதிப்படுத்தும், என்னை தான் சரிப்படுத்தும், என் காயங்களாற்றும், என் வழியை நரைகளை உடைகளை உறுதிப்படுத்தும், நேர் வழிப்படுத்தும், பரலோகத்து சத்துக்கு சித்துக்கு செவி கொடுக்க இறக்க செய்யும். நான் எப்படி வேணால் இருப்பேன், ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுவதற்காக கர்த்தர் ஒருவரோடும் பேசவே மாட்டார். அதான் சொல்லப்படுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த தினத்தில் நிறைய பேர் திடீர்னு பாம்பை பார்ப்பாங்க. நான் நாய் விரத பார்க்குறேன், சிங்கம் பார்க்குறேன், கரடி பார்க்குறேன், புலியை பார்க்குறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் பார்க்குறது ஒன்றும் தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் முதலாவது நீங்கள் கர்த்தரை பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய நேசத்தை பாருங்கள், அவருடைய விசேஷ அபிஷேக தலத்தை பாருங்கள். உங்களையும் என்னையும் எதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை நோக்கி பாருங்கள். நாம் சுத்தம் பண்ணப்படும் போது அவரையே தரிசிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு தரிசனம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். நான் பாட்டில் அந்நிய பாஷை பேசி ஒரு தினம் முடிந்தது, 2 நாள் 3 நாள் முடிந்தது. அந்நிய பாஷை பேசி 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 ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஒரு தரிசனமும் எனக்கு வரலை. எவ்வளவோ கண்ணீர் வடித்து பார்த்தேன். 1 வாரம் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே வரலை. தரிசனம் பார்க்கவே முடியல. இறக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பான்னு மன்றாடினேன், ஒன்றும் வரல. ஆண்டவர் சொன்னார், ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. முதலாவது நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. உன் எண்ணம், சிந்தனை, ஏக்கம் எல்லாத்துலேயும் பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் நான் எப்படி தரிசனத்தில் நிரப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஊழியத்துக்கு புதுசாச்சே, உடனே ஆண்டவர் சமூகத்தில் அதுக்கு 1 வாரம் தேவைப்பட்டுச்சு. முத நாளே சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங். ஆண்டவர்கிட்ட பார்த்து மன்றாடினேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று கெஞ்சினேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை என்னால் மாற்றவே முடியாது, நீ உன்னை மாற்றிக்கோன்னு சொன்னார். நான் எப்படிப்பா என்னை மாற்றிக்கிறது அப்படி சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தனித்தான் எடுத்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற கடவுள் நான் சொல்லியிருக்கிறேன். விருப்பமாக தான் நீ என்னை மாற்றிட்டு வா, விருப்பமாக தான் உன்னை நீயே முழுமையாக மாற்றிக்கிட்டு நிறுத்தல் வா. நீ உன்னை மாற்றிக்காமல் என் இடத்துல எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அது செய்யும், இதை மாற்றம் உண்டாகணும், இதுக்கு இதாக உண்டாகணும்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் எழுதினது தான் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்குள்ள வைராக்கியம் பிறந்தது. அடுத்தது நடக்க போகிற சம்பவங்கள் பிறந்தது. கர்த்தருடைய நான் மகிமைக்காக நான் சொல்கிறேன். நான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்மளை நாமே மாற்றிக்கணுங்க. உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் தான் எதிர்பார்க்குறாரு. அவர் விரும்பத்தக்கதான பரிசுத்த பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்மளை இதனால் மாற்றிக்கலாமா? என் எண்ணம், சிந்தனை, ஏக்கெல்லாம் நீங்கள் விரும்புகிறபடி மாறணும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களாய் மாறட்டும்பா. ஆசீர்வதியும். இயேசு பிதாவே. ஆமேன், ஆமேன்.